நாளை தினம் ஊவா மாகாண சபை தேர்தல் நடைபெற உள்ளது. அந்த வகையில் சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைகின்றார் எமது அலுவலக செய்தியாளர் மைக்கேல் அருள்ஜேசு. ஊவா மாகாண சபை தேர்தல் நாளை நடைபெற உள்ளது. ஊவா மாகாண சபை தேர்தல் தொடர்பில் இன்று முதல் அரசியல் கட்சி ஒன்றுக்கும் சுயேட்சை குழு ஒன்றிற்கும் ஒரு அலுவலகத்தை மாத்திரமே நடத்தி செல்ல முடியும். அது தொடர்பில் போலீசாருக்கு தெளிவுபடுத்தப்பட்டதுடன் தேர்தல் அதிகாரிகள் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நாளை நடைபெற உள்ள ஊவா மாகாண சபை தேர்தலில் மதுரை மாவட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட 10 அரசியல் கட்சிகளும் 4 சுயேட்சை குழுக்களும் போட்டியிடுகின்றன. அத்துடன் மொனராகலை மாவட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட 12 அரசியல் கட்சிகளும் 7 சுயேட்சை குழுக்களும் போட்டியிட உள்ளன. மதுரை மாவட்டத்தில் 9 தேர்தல் தொகுதிகள் மற்றும் மொனராகலை மாவட்டத்தில் 3 தேர்தல் தொகுதிகளுக்காக நடைபெற உள்ள தேர்தலில் 32 பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். அவர்களுள் 18 பேர் மதுரை மாவட்டத்தில் இருந்தும் 14 பேர் மொனராகலை மாவட்டத்தில் இருந்தும் தெரிவு செய்யப்பட உள்ளனர். மதுரை மாவட்டத்தின் பண்டார்வளை மற்றும் வெளிமடை ஆகிய பகுதிகளுக்கு விஜயம் மேற்கொண்ட எமது செய்தியாளர்கள் தேர்தல் தயார்படுத்தல்கள் தொடர்பில் ஆராய்ந்து பார்த்தனர். ஊவா மாகாண சபை தேர்தலுக்கான இறுதிக்கட்ட நடவடிக்கை தற்பொழுது நடைபெற்று வருகிறது. வாக்குச்சாவடிகளுக்கு இன்று வாக்குப்பெட்டிகள் கொண்டு வரப்பட்டது. இதன் அமைவாக விசேட பாதுகாப்பு படையினரும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். நியூஸ் பெஸ்ட் செய்திகளுக்காக பண்டாரவளியிலிருந்து நவராஜ். ஊவா மாகாண சபைக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நாளை தினம் நடைபெற உள்ளது. பதுளை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து தேர்தல் தொகுதிகளும் தற்போது தயாராகிய வண்ணம் உள்ளன. அதாவது தேர்தல் பெட்டிகள் கொண்டுவரப்பட்டு வாக்கெடுப்பு பெட்டிகள் கொண்டுவரப்பட்ட நிலையிலும் போலீசாரின் பாதுகாப்புகள் வழங்கப்பட்ட நிலையிலும் காணப்படுகின்றன. நியூஸ் பெஸ்ட் செய்திகளுக்காக வெளிமறை தேர்தல் தொகுதியில் உள்ள குருதலாவை வாக்கெடுப்பு நிலையத்திலிருந்து ரத்னம் கோகுலன். மகியங்கனிலிருந்து ஜூடின் சிந்துஜன் தேர்தல் தொடர்பான தகவல்களை வழங்குகிறார். இன்றைய தினம் நாம் பதுளை மாவட்டத்தின் முக்கிய தேர்தல் தொகுதியான மகியங்கனை தேர்தல் தொகுதியிலிருந்து இன்றைய உடனுக்குடன் விவரங்களை உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம். பதுளை மாவட்டத்தின் முக்கிய 9 தேர்தல் தொகுதிகளில் மகியங்கனை தேர்தல் தொகுதி ஒரு தொகுதி என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது நாம் சஞ்சரித்திருக்கும் இடம் தம்பன பிரதேசம். இந்த பிரதேசத்தில் ஆதிவாசிகள் அதிகமாக வாழ்கின்ற பிரதேசமாகும். இந்த பிரதேசத்திலிருந்து 1032 ஆதிவாசிகள் வாக்களிப்பதற்கு தம்மை தயாராக வைத்திருக்கின்றனர். நாளைய தினம் ஊவா மாகாண சபை தேர்தலில் நடக்க இருக்கக்கூடிய பிந்திய விடயங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்து முடிந்திருங்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுடன். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக பதுளை மாவட்டத்திலிருந்து ஜூடின் சிந்துஜா. தேர்தலில் வாக்களிப்பதற்காக 9,42,730 பேர் தகுதி பெற்றுள்ளனர். மதுரை மாவட்டத்தில் 6,09,966 பேரும், மொனராகலை மாவட்டத்தில் 3,32,764 பேருக்கு வாக்களிக்க தகுதி கிடைத்துள்ளது. மொனராகலையில் 318 வாக்களிப்பு நிலையங்களில் நாளை தேர்தல் நடைபெற உள்ளது. மொனராகலை மாவட்டத்திற்கான வாக்குப்பெட்டிகள் ராயல் கல்லூரியிலிருந்து அனுப்பப்படுகின்றன. குறித்த பகுதிக்கு இன்று முற்பகல் விஜயம் மேற்கொண்ட தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய வாக்குப்பெட்டிகளை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கைகளை கண்காணித்துள்ளார். අපි මේ පැත්ත බලන්න ආවා. එච්චරයි. විශේෂයෙන් මෙහි බැලීමේ කිසිම වුවමනාවක් නැහැ. සියල්ල සතුටුදායක හොඳට කරනවා. பிபிளி பிரதேசத்தில் 30,489 வாக்காளர்கள் 28 வாக்களிப்பு மத்திய நிலையங்களில் தமது வாக்குகளை பதிவு செய்ய உள்ளனர். தேசத்தின் பாதுகாப்பை தொடர்ந்து உறுதிப்படுத்துவதற்காக 200க்கும் அதிகமான பிபிளி தலைமையக போலீஸ் உத்தியோகத்தர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மொனராகலை மாவட்டத்தின் தேர்தல் தயார் நிலை தொடர்பில் மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி எமக்கு கருத்து தெரிவித்தார். நாளை நடைபெற உள்ள ஊவா மாகாண சபை தேர்தல் தொடர்பாக மொனராகலை நிர்வாக மாவட்டத்தில் இன்று காலை 11 மணி அளவில் மொனராகலை மாவட்டத்தில் அமைந்துள்ள 318 வாக்களிப்பு நிலையங்களுக்கும் வாக்குப்பெட்டிகளும் அதற்குரிய வாக்குச்சீட்டுகளும் உரிய அலுவலர்கள் மூலம் போலீஸ் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்த வேலை திட்டங்களை மேற்பார்வையிடுவதற்கு அவசிய தேவையான வலய உதவி தேர்தல் அத்தாட்சி அலுவலர்களும் மகா வலய உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். மொனராகலை நகரின் தேர்தல் தயார் நிலை தொடர்பான தகவல்களுடன் அங்கிருக்கும் நமது அலுவலக செய்தியாளர் ராசதுரை ஜெயரூபன் இணைந்து கொள்கிறார். மொனராகலை மாவட்ட செயலகத்தில் மிகவும் பரபரப்பான ஒரு சூழ்நிலையை காணப்படுகின்றது. ஊவா மாகாண தேர்தலுக்காக விசேட போலீஸ் அதிரடி படையினர் மற்றும் போலீசார் அதிதீவிர கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் நாளைய தினம் மொனராகலை மாவட்ட செயலகத்திலே வாக்கெண்ண நடவடிக்கைகள் இடம்பெற உள்ளது.
இதுவரை இன்றைய தினம் எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களும் பதிவாகவில்லை. நியூஸ் செய்திகளுக்காக மொனராகலை மாவட்டத்திலிருந்து ராசுதுரை ஏ ரூபாய்.